உதயநிதி அவர்களை கைது பண்ணுறாங்க. தஞ்சையில் வந்து விவசாயிகள் போராட்டத்தின் போது அவர் பேசிய ஒரு ஆபாச கருத்துக்காக. இவரை போல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற நிலையில் உள்ளவர் பேசலாமா என்பது கேள்வியாக எழும்பியிருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய தரம் இதுதான், இந்த குடும்பத்தின் தரம் இதுதான் என்று கருதுவதற்கு இடம் ஏற்படும். அவ்வளவுதான் அதற்குரிய விளைவு. 3 ஆண்டு 6 ஆண்டு 10 ஆண்டு உள்ளவை உனக்கு ஆத்திரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உலக நீதி. இல்லாவிட்டால் குற்றங்கள் பெருகி போயிடும். ஆகவே எதுக்கு வெட்டி செலவு பண்ணுற அரசாங்க பணத்தை இங்கிருந்து ஆளுகளை திரட்டி இதுக்கு 50 போலீஸு இது அப்புறம் அங்கே கூட்டி கொண்டு போய் அங்கேயே திரும்ப கூட்டி கொண்டு போய் இங்கேயே ஒரு இடத்துல வைத்து விசாரி. டிஜிபி அலுவலகம் எல்லாவற்றுக்கும் தலைமை அலுவலகம் தானே. அவரை பற்றிய தரம் என்ன என்று மக்களுக்கு தெரிகிறது. அவர் இப்போ எத்தகைய தகுதி உடையவர், எப்படி பேசுவார், இவருடைய சிந்தனை போக்கு என்ன என்பது மக்களுக்கு தெரிகிறது. ஜெயலலிதா கருணாநிதியை கைது செய்தார் நள்ளிரவில். கருணாநிதி நான் ட்ரௌசர் போட்டு கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். கைது செய்து கருணாநிதியை வைத்தது மாதிரி இவரையும் உள்ளே வைத்து கொண்டு விட்டார். இதை அப்படியே விட்டிருந்தால் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்க இருக்க நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார், இன்று காலையில் உதயநிதி அவர்களை கைது பண்ணுறாங்க. தஞ்சையில் வந்து விவசாயிகள் போராட்டத்தின் போது அவர் பேசிய ஒரு ஆபாச கருத்துக்காக. ஆனால் கைது பண்ணதுமே தஞ்சைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போதே வந்து நீதிமன்றத்தில் வந்து திமுக முறையிடுறாங்க. இன்றைக்கே விடுதலை செய்யணும் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? பெரிய ஒரு குற்றச்செயலினுடைய அடிப்படையில் கைது செய்தால் அந்த குற்றம் இருக்கும். ஒன்றுமில்லை, அவர் ஒரு 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 சொல்லை பயன்படுத்துகிறார், அதுக்கு இரட்டை பொருள் இருக்கிறது. ஆகவே ஆபாசமாக இவரை போல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற நிலையில் உள்ளவர் பேசலாமா என்பது கேள்வியாக எழும்பியிருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய தரம் இதுதான், இந்த குடும்பத்தின் தரம் இதுதான் என்று கருதுவதற்கு இடம் ஏற்படும். அவ்வளவுதான் அதற்குரிய விளைவு. அதை போய் நான் கைது செய்கிறேன், நீ இப்படி பேசிவிட்டாய் இது என்று சொல்லி நீ தொடங்கினால் அது ஒரு பெரிய குற்றச்செயல் இல்லை. அவர் என்ன சொல்லுவார் என்றால், இதற்கு இன்னொரு பொருள் இருப்பதே எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். நீ என்ன சொல்லுவாய்? கண்ணீர் என்ற சொல்ல எனக்கு தெரியும், இதற்கு வேறொரு பொருள் நீங்கள் கற்பிப்பீர்களே, ஆனால் அந்த பொருள் எனக்கு தெரியாது. அப்படி பொருள் வைத்திருக்கிறீர்கள் பொருள் இருக்கிறது என்று நம் மீது திருப்புவார். நீதிமன்றத்திலேயே எங்கே பேசினாலும் திருப்புவார். நீதிமன்றத்திற்கு மட்டும் எப்படி தெரியும்? அது நீதிமன்றத்திற்கும் அது ஆபாசம் என்று தெரியுமே தவிர, நீதிமன்றத்தில் இவர் எனக்கு தெரியாது என்று சொன்னால் இல்லை உனக்கு தெரியும் என்று எப்படி சொல்ல முடியும்? அதனால் இது ஒரு வழக்கல்லாத வழக்கு. இதை போய் பெரிதாக ஆக்கி கொண்டு இந்த அரசு அவரை எப்படியாவது இவர்களை கைது செய்ய வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசியல் நினைக்கிறார்கள். அதற்கு 1000 வழக்குகள் இருக்கின்றன. மொத்த மந்திரி சபையையும் கொண்டு போய் புழலிலே வைக்கிற அளவுக்கு அவர்கள் குற்றங்கள் செய்திருக்கிறார்கள். நேரு ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், யாராக இருந்தாலும் மொத்த மந்திரி சபையவே புழலிலே வைக்கலாம். அவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கிறார்கள். கல்குவாரியிலும் சரி, சாலைகளை அளவு குறைத்து போட்டதிலும் சரி, ஆற்று மணலை அள்ளியதிலும் சரி, வனங்களை அழித்ததிலும் சரி, எல்லாவற்றிலும் கொஞ்சம் நெஞ்ச காலம் இல்லை, 50-60 ஆண்டு காலம் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சான்றுகளின் அடிப்படையில் வைத்து 3 ஆண்டு 6 ஆண்டு 10 ஆண்டு உள்ளவை உன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கொள்ள, அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கொள்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அது உனக்கு ஆத்திரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உலக நீதி. இல்லாவிட்டால் குற்றங்கள் பெருகி போயிடும். ஆகவே அது வள்ளுவன் ரொம்ப அழகாக சொல்லுவான். அதாவது பைங்கூழ் களை கட்டு அதனோடு நேர் என்று சொல்லுவான். களையை அகற்றுவது என்பது பயிரை காப்பதற்காக. இந்த மாதிரி ஊழல்வாதிகளை எல்லாம் பிடித்து உள்ளே வைப்பது என்பது மக்களுக்கு நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக, அவர்களை காப்பதற்காக. ஆகவே இவர்களை உள்ளே வைப்பதுதான் உன்னுடைய நோக்கம் என்றால் ஏராளமான தடயங்கள் இருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் கைது செய்.
இப்போ நேருவின் மீதெல்லாம் கைது செய்ய விடாமல் அவர் தடுத்து கொண்டு வந்தார். அதே அடிப்படையில் கைது செய்து உள்ளே வைக்க வேண்டியதானே? மொத்த மந்திரி சபையும் உள்ளே வை, உனக்கும் ஆத்திரம் தீரும், நீதியும் பரிபாலிக்கப்பட்டதாக கருதப்படும். அதை விட்டு சும்மா அவர் இரட்டை பொருளை சொன்னார், 3 பொருளை சொன்னார், ஒற்றை பொருளை சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லுவான். பிறகு நீ விட வேண்டியதுதான். இதற்கு எதுக்கு போலீஸை கொண்டு வந்து அவர் வீட்டில் குவிக்கிறார்? இதற்கு கட்சிக்காரனெல்லாம் சேர்ந்து இருக்க என்ன? பிறகு நீ கூட்டி கொண்டு போக, அதற்குள் கோர்ட் அவனை விடுதலை செய்கிறாயா இல்லையா என்று கேட்க, நாங்கள் உள்ளே வைப்பதற்காக கூட்டி செல்லவில்லை, விசாரிப்பதற்காக. என்ன விசாரிப்பதற்கு கூட்டி செல்கிறார்? இதுக்கு தஞ்சாவூர் கூட்டி செல்கிறார், இங்கே விசாரிப்பதற்கு என்ன கொள்ளை? இல்லை, அதில் அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, காலையில் காவல்துறையினர் போய் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கூப்பிடும்போது உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு, உங்களை விசாரிச்சுட்டு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். உள்ள வைக்கிறது அப்படி பார்த்தா தஞ்சை போலீஸ் ஸ்டேஷன்ல தானே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கூட்டிட்டு போகணும். அது அங்கதான் கூட்டி கொண்டு போய் விசாரிக்கலாம், இங்கேயே வச்சு விசாரிக்கலாம். ஒரு எதிர்கட்சி தலைவர் எதுக்கு வெட்டி செலவு பண்ணுற அரசாங்க பணத்தை இங்கிருந்து ஆளுகளை திரட்டி இதுக்கு 50 போலீஸு, இது அப்புறம் அங்கே கூட்டி கொண்டு போய் அங்கேயே திரும்ப கூட்டி கொண்டு வந்து இங்கேயே ஒரு இடத்துல வைத்து விசாரி. டிஜிபி அலுவலகம் எல்லாவற்றுக்கும் தலைமை அலுவலகம் தானே, இங்கே வைத்து விசாரித்தால் என்ன? தஞ்சாவூர் வழக்கை டிஜிபி அலுவலகத்தில் வைத்து விசாரித்தால் பெரிய குற்றமாகி விடுமா? வழக்கு பதிவு செய்வதென்றால் தஞ்சையில் பதிவு செய்ய வேண்டும், புரிகிறதா? அதனால் சும்மா எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிற முட்டாள்களுக்கு நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் பேச்சு தான் வளருமே தவிர ஒரு பயனும் இல்லை. இப்பொழுது முன்னால் அதை நிறைவேற்றி கொள்ள முடிந்ததா? முடியவில்லை. எதற்கு இந்த செயலில் ஈடுபடுகிறாய்? வலுவான வழக்குகள் இருக்கின்றன, அதனுடைய அடிப்படையில் அவர்களை உள்ளே வைக்கலாம். அதன் மூலம் நீதி காப்பாற்றப்படும், மக்களுடைய வாழ்க்கை முறை காப்பாற்றப்படும். அதை ஏன் செய்யவில்லை? உன்னால் முடியாது. உன்னுடைய ஆட்சி ஒரு பொக்கை ஆட்சி, உனக்கு வலுவில்லை, மன வலுவில்லை, ஆத்திரம் மட்டும் இருக்கிறது. எதையாவது ஒன்றை செய்கிறேன், உனக்கு அந்த அந்த செய்தி நெருடலாக இருக்கிறது. அதை சொன்னால் எதற்கு வராத சினம் உனக்கு அதிலே வருகிறது. உடனே இதை செய்த திருச்சி சிவாவை கொண்டு போய் குண்டாசில் வைத்திருக்கிறாய். திருச்சி சூர்யாவா அந்த ஆழ்வு, அவர் பேர் சிவா மகன், அவரை கொண்டு போய் குண்டாசில் வைத்திருக்கிறார். குண்டாஸ் வைத்திருக்கிற நாடே காட்டுமிராண்டி நாடு என்று நான் சொல்லுகிறேன். இதை அனுமதிக்கிற சுப்ரீம் கோர்ட் கடமை தவறியது என்று நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வழக்கை தன் மீது குற்றம் சாட்டப்படுகின்ற போது தனக்காக வழக்காடி தன்னை மெய்ப்பித்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அரசு நினைக்கிறது என்பதற்காக ஒருவனை கொண்டு போய் சிறையில் நேரடியாக வைத்து விடலாம் என்றால் அப்புறம் என்ன நீதிமன்றம்? இதுதானே பழைய மன்னன் செய்தான், அதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள். அவன் கொண்டு போய் அவரை வைத்து விட்டாய். உதயநிதியை வைத்து விட முடியுமா? அப்படி ஒன்றால் நீ திருச்சி சிவாவுட்டு மகனை வைத்தாயே, அதுபோல் உதயநிதியை வைக்க முடியுமா? ஆனால் நீங்கள் குறிப்பிட்றதை பார்த்தா திருச்சி சூர்யா மேலே இந்த நடவடிக்கை எடுத்தீங்களே, உதயநிதி இந்த மாதிரி வைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்குறோம். அதே சமயம் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தையை பேசினா உதயநிதிக்கு நேர்ந்த கதி உங்களுக்கும் நேரும் அப்படின்றத மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இந்த அரசு கற்பிக்க நடக்க முடியாது. நான் தான் சொன்னேன், முதல்ல எனக்கு அப்படி ஒரு பொருள், 2வது பொருள் பேர் தெரியாது என்று சொல்லிவிடுவார். நீ என்ன எப்படி அந்த வழக்கை மெய்ப்பிப்பாய்? நான் கருதி சொல்லியது தண்ணீர் என்பது தண்ணீர் என்ற அடிப்படையில் தான் என்று சொல்லிவிடுவார். இதுக்கு எப்படி மெய்ப்பிப்பாய்? என்ன பெரிய கிரிமினல் குற்றம், ஒரு மனிதனுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு விட்டது, ரத்தம் வடிந்து விட்டது, இதெல்லாம் சும்மா வெட்டி வேலை. அவரை பற்றிய தரம் என்ன என்று மக்களுக்கு தெரிகிறது. அவர் இப்போ எத்தகைய தகுதி உடையவர், எப்படி பேசுவார், இவருடைய சிந்தனை போக்கு என்ன என்பது மக்களுக்கு தெரியுது. அதற்காக அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா அது ஒரு இழுக்கா மாறும். என்ன இழுக்கு? அதை என்ன நடவடிக்கை ஒன்றால் எடுக்க முடியும்? ஒரு மனிதன் பேசுவதற்காக நடவடிக்கை எடுக்க முடியுமா? நீ அதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா? நான் எத்தனை தடவை திரும்பி சொல்கிறேன், அவன் எனக்கு அப்படி ஒரு பொருள் இருப்பதே தெரியாது என்று சொல்வானதுக்கு என்ன பதில் சொல்வானே? அதனால இதெல்லாம் மெய்ப்பிக்க வேண்டிய ஒன்று. ஆகாததெல்லாம் புறக்கணித்து மக்களிடம் இவரை பற்றி ஒரு தோற்றம் ஏற்படும். மட்டமான ஆள், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், துணை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். கேவலமாக, ரொம்ப அடிமட்டத்தில் 4ஆம் தர பேர் வழியை போல பேசுகிறார் என்ற கருத்து மக்களிடம் ஏற்படுவதுதான் அவருக்கு தண்டனை. அந்த தண்டனை விட பெரிய தண்டனை இல்லை நீ பிடிச்சிக்கின்னு வர்றது. பிடிச்சிக்கு வந்து வேனில் ஏற்றி அங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே கூட்டிகிட்டு போய் கொண்டாந்து வீட்டில் வர்றதுக்கு இந்த வேலை கட்ட வேலையை அரசாங்க செலவு செய்வது வந்து முட்டாள்தனமான அரசு தான் செய்யும். இது ஒரு ஃபூலிஷ் கவர்மெண்ட். இது அதனால ஆகாத வேலை செய்கிறது.
நியாயமாக உள்ளே வைக்க வேண்டும் என்றால் மொத்த மந்திரி சபையும் உள்ளே வைக்க வேண்டும், ஊழலின் அடிப்படையில் வைக்க வேண்டும், சான்றுகளின் அடிப்படையில் வைக்க வேண்டும். வைப்பது என்பது நாட்டுக்கு நல்லது. அதை செய்வதற்கு உனக்கு தெம்பில்லை, பேசுகிறாயே தவிர உனக்கு தெம்பில்லை. அதை விட்டு ஆகாததுக்கெல்லாம் போய் இந்த திருச்சி சிவாமகனை வைத்தது மாதிரி இவரையும் வைப்பதற்கு நீ நினைக்கிறாய் என்றால், திருச்சி சிவாமகன் கையாளுவதற்கு எளிதான ஆள். இவர் கையாளுவதற்கு எளிதான ஆள் இல்லை. இவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்பது மந்திரி பதவிக்கு நிகரான பதவி அது. அவரை அவ்வளவு எளிதாக நீ கையாண்டு விடுவாயா? அவர் பின்னால் ஒரு கட்சி இருக்கிறது. சும்மா ஆகாத வேலை நீங்கள் பார்க்கிறீர்கள். உனக்கு ஜெயலலிதாவுக்கு இருக்கிற நெஞ்சு துணிவு இருக்க வேண்டும். ஜெயலலிதா கருணாநிதியை கைது செய்தார் நள்ளிரவில். கருணாநிதி நான் ட்ரௌசர் போட்டு கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். விடவில்லை, கைது செய்து கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு இடத்துல வைத்திருந்தார்கள். காலையிலே டிஆர் பாலு மத்திய மந்திரியாக இருக்கிறார். திமுக அப்பொழுது வாஜ்பாய் அரசில் மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தது. ஆகவே அவர்களெல்லாம் தலைவரை பார்ப்பதற்கு வந்தார்கள். கதவை திற என்றார்கள். தலைவரை பார்க்க வேண்டும் என்றார்கள். அதெல்லாம் நீ பார்க்க முடியாது, மனு போட்டு சிறையிலே பார்த்துக்கொள், அங்கே போய் வைக்கிறோம், அங்கே போய் வைக்க போகிறோம், அங்கே பார்த்துக்கொள் என்று சொல்லி அனுமதிக்க மறுத்து விட்டார்கள். உடனே விடுவாரா? நான் என்ன சாதாரண பாலுவா, மத்திய மந்திரி பாலு என்று சொல்லி காரை எடுத்து கொண்டு வந்து கேட்டை உடைத்து உள்ளே போனார். உடனே அவரை கைது செய்து விட்டார்கள். இதுவரையிலும் மத்திய மந்திரியை கைது செய்த ஒரே ஒரு ஆள் ஜெயலலிதா தான். அவரையும் இன்னொரு மத்திய மந்திரியை கைது செய்தார்கள். மத்திய மந்திரியை கைது செய்ய முடியுமா, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தன. அதுவும் மாநில காவல்துறை கைது செய்ய முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தன. மாநில காவல்துறை குடியரசுத் தலைவர் நீங்களாக யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், குற்றம் என்று இருந்தால். அது ஒரிசா மந்திரி சபையும் ஒரிசா போலீஸும் செய்யலாம், தமிழ்நாடு போலீஸும் செய்யலாம், அந்தமான் போலீஸும் செய்யலாம். ஏனென்றால் அவன் என்ன பதவி வகிக்கிறான் என்பது முக்கியமானதல்ல. நான் சொல்வது குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் விலக்கு. கிரிமினல் குற்றத்தை கூட 6 மாதத்திற்கு முன்னால் சொல்லித்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். சிவில் வழக்கை எடுக்கவே முடியாது. நீ ஒரு கடன் கொடுத்திருந்தா என்னுடைய குடியரசுத் தலைவருக்கு 10 லட்ச ரூபாய், அவர் பதவியை விட்டு இறங்குகிற வரையிலும் நீ அவர் மீது வழக்கு போட முடியாது. குடியரசுத் தலைவருக்கு மட்டும் அந்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு இல்லை. அதனாலே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், மத்திய மந்திரி கைது செய்து விட்டார். கைது செய்த பிறகு கைது செய்து கருணாநிதியை வைத்தது மாதிரி இவரையும் உள்ளே வைத்து கொண்டு விட்டார். அலறி விட்டார் வாஜ்பாய். அவர் என்ன நினைத்தார், ஒரு மத்திய மந்திரியை இவ்வளவு சாதாரணமாக இந்த பெண்மணி கைது செய்து விட்டாரே, இதை பார்த்து இனிமேல் ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய மந்திரிகளை கைது செய்வது என்ற நிலை ஏற்படுமானால் மத்திய மந்திரி எவனும் எந்த மாநிலத்துக்குமே போக மாட்டான். சட்ட ரீதியாக அவர்கள் செய்தது சரிதான். கதவை உடைத்திருக்கிறார். அவர் காரை விட்டு மோதி இருக்கிறார். அத்துமீறி ஒரு கைதியை பார்ப்பதற்கு நுழைந்திருக்கிறார். ஆகவே செய்த குற்றத்திற்கு தக்க அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரியா? அதில் வாஜ்பாய் என்ன செய்தால், ஜெயலலிதாவிடம் பேசி அசிங்கமாக போய்விடும், மத்திய மந்திரியினுடைய மரியாதையே கெட்டு போய்விடும், அதற்கு பிறகு எந்த மந்திரியும் எந்த மாநிலத்திற்கும் போக பயப்படுவான், ஆகவே நீ விட்டு விடு என்று சொன்ன பிறகு ஒரு பிரதம மந்திரி சொல்லுகிறாரே என்று அவர் விட்டு விட்டார். அவ்வளவு துணிவு உனக்கு இருக்க வேண்டும், அவ்வளவு பெரிய குற்றத்தை அவர் இழைத்திருக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? டிஆர் பாலுவும் அவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்தார். ஜெயலலிதாவும் ஊக்கத்தோடு செயல்பட்டு மத்திய மந்திரியை பிடித்து உள்ளே வைத்தார். இவ்வளவுக்கு போவதற்கெல்லாம் அவர் ஷி வாஸ் த மேன் என்கிற கேபினெட். ஜெயலலிதா தான் அந்த அமைச்சரவையில் உள்ள ஒரே ஒரு ஆண்மகன். அவ்வளவு ஊக்கமும் துணிவும் இருக்கிறவர்கள் தான் அப்படி செயல்பட முடியும். நீ சும்மா போய் இல்லை நான் கொண்டாந்து விட்டுறேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு கைது செய்கிறேன்? கேவலம் அல்ல உனக்கு? அரசாங்கம் நடத்துகிற இந்த அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிற, பெரிய அதிகாரத்தை அற்ப காரியத்துக்கு பயன்படுத்துகிற. எவ்வளவோ காரியங்கள் இருக்கிற அதையெல்லாம் விட்டு ஆகாத காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாய். இங்கிருந்து எம்ஜிஆர் போனாராம் கர்நாடகாவுக்கு, அதனால் இவரும் போவாராம். இன்னொரு எம்ஜிஆர் ஆவாராம். இவருடைய புகழூர் எம்ஜிஆருடைய அடிப்படையில் கட்டப்படுமா? இவரும் போனார், அந்த மந்திரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். இன்னொரு எம்ஜிஆர் வேறு. இது முட்டாள்தனமாக செய்கிறீர்கள்.
எம்ஜிஆர் காலத்தில் தீர்ப்பு வரவில்லை. ஆகவே ஹெக்கடே போன்ற தகுதி வாய்ந்த மனிதர்கள் முதலமைச்சர்களாக இருந்தார்கள். ஆகவே போய் நேரடியாக பேசினார். எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு தீர்ப்பு வந்து விட்டது. இனிமேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய உரிமை என்னவோ அதை கோரி பெற வேண்டியது தான். உரிமையை எவன் மறித்து வைத்திருக்கிறானோ அவனிடம் கோரி பெற முடியாது. பொது அமைப்பில் தான் கோரி பெற முடியும். அவன் அவ்வளவு நல்லவனாக இருந்தால் இங்கிருந்து சொல்வதற்கே அவன் தண்ணீரை திறந்து விடுவான். அவன் தான் மறித்து வைத்திருக்கிறவன். அவனிடம் போய் பலகாரத்தை சாப்பிட்டு விட்டு பணியாரத்தை சாப்பிட்டு விட்டு நீ என்ன பேச போகிறாய்? ஆகவே உனக்கு புத்தி இல்லை. உனக்கு யோசனை சொல்லுகின்றவனுக்கு ரொம்ப புத்தி இல்லை. ஆகவே இன்னொரு எம்ஜிஆர் ஆகு என்று சொல்லுகிறானே தவிர எம்ஜிஆர் காலம் வேறு, தீர்ப்புகள் வராத காலம் வேறு, தீர்ப்பு வந்த காலம் வேறு என்பது அந்த முட்டாள்களுக்கு தெரிவதில்லை. இந்த யோசனை சொல்லுகிற முட்டாள்களுக்கு தெரிவதில்லை. அதனால இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்கிறாய். இப்பொழுது நீ நியாயமாக எதற்கு போராட வேண்டும்? பாராளுமன்ற இடங்களை குறைக்கப் போகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு 39 இடம் 49 இடமாக போகிறது. 10 இடம்தான் கூடும். உத்தரப்பிரதேசத்துக்கு 50 இடம் கூடும். பாராளுமன்றத்திற்கு 800 உறுப்பினர்களாக்கப் போகிறார்கள். அதற்கு பிறகு 5 மாநிலங்களில் 50% உறுப்பினர்கள் இருப்பார்கள். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 50% உறுப்பினர்கள் இருப்பார்கள். 50% 5 மாநில மக்கள் 24 மாநில மக்களை ஆழ்வார்கள். ஆகவே இந்தியா என்பது பாரதமாகும். பாரதம் என்பது உத்தரப்பிரதேசமாகும். Hindi speaking people will rule this country. They are the majoritarian race. எப்படி இலங்கை என்பது சிங்களவர்களினுடைய நாடு என்பதை குடியாட்சி மெய்ப்பித்து கொண்டே இருக்கிறதோ, யார் பெரும்பான்மையோ அவர்களைத்தான் குடியாட்சி ஏற்றுக்கொள்ளும். சிறுபான்மையான தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ளாதது போல இந்தியா ஈழத்தமிழர்களின் நிலையை நாம் அடைவோம். இந்தி பேசுகிற மக்கள் சிங்களவர்களின் நிலையை அடைவார்கள். இதை எதிர்த்து போராட வேண்டும். எதற்காக நீ 2011ஆம் ஆண்டு நிலையவே அப்படியே வை, இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடு, பின்னால் பார்ப்போம், அரசியல் சாசனத்தின் அடிப்படையவே திருத்த வேண்டும், இப்படியெல்லாம் நீ செய்வதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று போராடுவதற்கு பதிலாக ஒரு நாளும் நீ மோடியை எதிர்த்து பேசுவதில்லை. மோடியால் தீங்கு பெரிதாக வரும் என்றாலும் திமுக காரன் ஓட்டடிக்க போகிறான் என்று சொல்லுகிறார்கள். இதுவரையிலும் தமிழ் உரிமைக்காக பேசியவன், மோடியை எதிர்த்து பேசியவன், இப்பொழுது மோடிக்கு ஆதரவாக வாக்களித்து இந்த சட்டம் வருவதற்கு துணை புரிய போகிறார் என்று நான் சொல்லவில்லை, ராகுல் சொல்லுகிறார். ஸ்டாலின் ஒரு எட்டப்பர். இந்த கட்சி துரோகம் செய்ய போகிறது, தமிழ்நாட்டுக்கு வாக்களிக்க போகிறார்கள், தமிழ்நாட்டினுடைய தலையில் கொல்லி வைக்கப் போகிறது திமுக என்று ராகுல் காந்தி பேசுகிறார். அவர் ஒரு பொறுப்பற்றவர் என்று சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் தமிழ் மக்களுக்கு நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன் அதை பற்றி என்று மோடியோடு மோதுவதற்கு பதிலாக வாயவே திறப்பதில்லை. வாயிலே என்ன புட்டா இருக்கிறது? நம்முடைய பெண்கள் கேட்பார்கள், வாயில் என்ன குளக்கட்டையாக இருக்குது, வாயை தொற என்பார்கள். வாயில் என்ன குளக்கட்டையாக இருக்குது? ஊமைத்துறையினுடைய ஆட்சி என்று உன்னுடைய ஆட்சியை சொல்லுகிறார்கள். உனக்கு புரியவில்லை, அதனால் பேச முடியவில்லை. எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறவர், ஆளுங்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறவர், 2 பேரும் ஒரே தரம். ஆகவே தமிழனுடைய உரிமைக்காக பேச வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டு அதை பேசாமல் இருப்பது என்பது தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகம். இதையெல்லாம் மடைமாற்றதுக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குன்னு இன்னைக்கு இங்க பாருங்க, பெரிய மண்டைக்குள்ள பெரிய மண்டை கபாலத்தை பிளந்து பண்ண வேண்டிய மருத்துவம் இருக்குது. அதை விட்டு வந்து இதெல்லாம் மடைமாற்ற செய்து விடுவீர்களா? ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் ஹெட்லைன்ஸே மாறிடுச்சு இல்லையா? இல்லை, உன்னுடைய மடைமாற்ற வேலை உன்னை கேவலப்படுத்தி விட்டுருச்சு. நான் அவர்களை உள்ளே வைப்பதற்காக அழைத்து செல்லவில்லை என்று சொன்ன போதே நீ விழுந்து விட்டாய். இதை அப்படியே விட்டிருந்தால் எதிர்கட்சி தலைவருடைய யோக்கியதாம்சத்தை பாருங்கள், அந்த ஆள் பேசுகிற பேச்சை பாருங்கள். பெண்களும் ஆண்களும் பிள்ளைகளும் நிரம்பிய ஒரு பொது வழியில் பேசுகின்ற போது இவ்வளவு கேவலமாகவா பேசுவார்? இவருடைய மனம் இவ்வளவு அழுக்காக இருக்கிறது என்று மக்கள் நினைப்பார்கள், இப்பொழுதும் நினைப்பார்கள். அதுதான் அவருக்குரிய தண்டனை.
அதை விட்டு நீ இங்கிருந்து வேனில் கூட்டி கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து விடுவது என்பது உங்களுடைய முட்டாள்தனமான ஆட்சி முறையை காட்டுகிறது. உனக்கு அதிகாரங்களை கையாள தெரியவில்லை என்பதை காட்டுகிறது. இன்று திமுக தரப்பில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க ஐயா. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்எஸ் பாரதி அவர்கள், நாங்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி அவர்களை பேசாததா இப்போ பேச நடந்துருச்சு, நாங்கள் என்னென்னமோ பேசியிருக்கோமேனு அவர் இந்த விஷயத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாரு. இது வந்து எப்பயும் நடக்கிறதுறான், ஆபாசமாக பேசுறது எப்பயும் நடக்கிறதுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இல்லையா? அப்போ அதற்கும் ஒரு நடவடிக்கை வேணும்ல. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இல்லை, நான் வந்து ஆபாசமாக பேசுறத நார்மலைஸ் பேசுவதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது? அந்த ஆள் என்ன சொல்வார் என்றால், எனக்கு இப்படி இன்னொரு பொருள் இருப்பதே தெரியாது என்று சொல்லிவிடுவார். இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பாய்? இது நடவடிக்கைக்கு உட்பட்ட காரியம் இல்லை. மக்கள் உன்னை பற்றி இவ்வளவு அழுக்கான மனமுடையவராக இருக்கிறாரே என்று கருதுகிறார்களே, அதுதான் உனக்கு அளிக்கப்படுகின்ற தண்டனை. யூ லூஸ் யுவர் இமேஜ். ரொம்ப கேவலமாக மக்கள் மத்தியில் நீ வருவாய். இது ஒரு அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய இழப்பு. அதுதான் அவருக்கு அளிக்கப்படுகின்ற தண்டனையை தவிர, நீ இப்போ வேனில் கூட்டி கொண்டு போயிட்டு திருப்பி கூட்டியாந்து விட்டது தண்டனையா? இதற்கு ஆர்எஸ் பாரதி அதை பேசணும் இதை பேசணும் என்ன பேசினா? அந்த ஆள் சும்மா என்னத்தையாவது உளர்றதுக்காக ஒரு ஆளை ஸ்போக்ஸ் பர்சன் வச்சுருக்காங்க. அவர் என்ன தெளிவோடு அவர் பேசுகிறார். எல்லாவற்றையும் திமுக செய்கின்ற எல்லா காரியங்களையும் நியாயப்படுத்துவதற்கு ஒரு உலர்கின்ற ஆள் ஒருவரை அவர்கள் நியமித்து வைத்திருக்கிறார்கள். வேறு என்ன அவர் அறிவாக பேசி இதை போய் அவில் ஹி ஜஸ்டிஃபை இட்? நான் கேட்கிறேன். இந்த அசிங்கம் பிடிச்ச பேச்சை எப்படி அவர் நியாயப்படுத்துவார்? ரெண்டாவது, மக்கள் நம்மை பற்றி மட்டமாக நினைப்பார்கள் என்ற சிந்தனையே இல்லை. உடனே ஆர்எஸ் பாரதி வந்து இதற்கு சமாதானம் சொல்லிவிட்டால் மக்கள் இவருடைய பேச்சை பற்றி கொண்டிருக்கிற கருத்தை மாற்றிக்கொள்வார்களா? ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு கேவலமாகவா பேசுவான் என்கின்ற கருத்து அவருடைய மனதில் ஓரமாக போய் உட்கார்ந்து விட்டது. அதுதான் உனக்கு தண்டனை. இதற்கு ஆர்எஸ் பாரதி சமாதானம் சொல்வதன் மூலம் அந்த அசிங்கம் மக்கள் மனதில் கருதி இருக்கின்ற அந்த கேவலமான இவரை பற்றிய சிந்தனை போகாது. உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.